வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓட அனைவரும் தொடங்குகிறார்கள். ஆனால் அனைவரும் தங்கள் இலக்கை அடைகிறார்களா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஒரு சிலர் நான் இதற்கு தகுதியற்றவன் என்று ஒதுங்கிக் விடுகிறார்கள். ஒரு சிலர் தன் திறமையை பார்ப்பதற்கு பதிலாக மற்றவரின் திறமையை உற்று நோக்குகிறான். இதனால் நிலை தடுமாறுகிறான். என்னை விட அவன் சிறந்தவன், அவனால் முடியும், என்னால் முடியாது என்று பின்தங்குகிறான். இன்னும் ஒரு சிலர் நான் அதை செய்ய வேண்டும், நான் பெரிய ஆள் ஆக வேண்டும் என்று பேசுவார்கள். ஆனால் அதற்கான முயற்சிகள் எதையும் எடுக்க மாட்டார்கள். இதுபோன்ற மனிதர்கள் பல நிலைகளில் உள்ளனர். இன்றைய நற்செய்தியில் இயேசு பேதுருவுக்கு ஒரு பாடம் நடத்துகிறார். பேதுரு இயேசுவை பார்த்து யோவானை சுட்டிக்காட்டி அவருக்கு என்ன நடக்கும் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு கூறும் பதில், நான் வரும் வரை அவன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கென்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்கிறார். அதாவது நீங்களும் நானும் நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டோம் என்றால் அதை நோக்கிதான் நம் பயணம் இருக்க வேண்டும். யார் என் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை முந்தி விடுவார்களோ என்று யோசிக்க வேண்டாம். அவ்வாறு யோசித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் இலக்கை நீங்கள் இழக்க நேர்ந்துவிடும். உங்கள் வாழ்வு தடுமாற்றத்தில் வந்து முடியும். இதை நாம் குருத்துவ வாழ்வு, திருமண வாழ்வு, துறவற வாழ்வு அனைத்திற்கும் பொருத்தி பார்க்கலாம். இலக்கு தெளிவாக தெரிந்தால் பயணம் கடினமாகாது. இலக்கு தெளிவு இல்லை என்றால் பாதை மாறிவிடும். அனைத்து வாழ்வும் இறைவனை மகிமைப்படுத்தத்தான். ஆனால் அதை செய்ய அவர் கொடுத்த கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். அன்பு செய்வதே அந்த கட்டளை. இலக்கே அன்பு செய்வதுதான். அன்பு இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கு பலர் சொல்லக்கூடிய வார்த்தை, பணம் இருந்தால் எல்லாம் இருக்கும். அப்படியென்றால் பணம் இருக்கும் வீட்டில் வாழ்பவர்களிடம் சென்று கேளுங்கள், உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கிறதா என்று. மகிழ்ச்சி பணத்தால் வாங்கக்கூடிய ஒன்று அல்ல. அது உன் நேர்மையால் வாங்கக்கூடியது. உன் உண்மைக்காக உனக்கு கிடைக்கக்கூடியது. அது உன் இலக்கை மட்டுமே நீ நோக்கி செல்லும் போது, பிறரை தீர்ப்பிடாமல் உன் பயணம் இருக்கும்போது நீ அனுபவிக்கக்கூடியது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறர் நலனின் அக்கறை காட்டும் போது கிடைப்பது மகிழ்ச்சி. காரணம், மகிழ்ச்சி என்பது உடல் சார்ந்தது அல்ல, ஆன்மா சார்ந்தது. சிந்திப்போம், நாம் வாழும் வாழ்வு எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா அல்லது துன்பத்தை கொடுக்கிறதா? என் இலக்கை நோக்கி செல்கிறேனா அல்லது சோம்பேறியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றேனா? சிந்திப்போம். இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்பு கொடுத்து, இறைவன் நம்முடைய இலக்கை நோக்கி, அதாவது அவரை நோக்கி நாம் பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்க அவரிடம் வேண்டி இந்த நாளினை அவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமேன்.